இந்த 2025ல் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி, நாங்களும் வந்து வீடியோஸ் போட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே, ஒரு ப்ராப்பரான யூடியூப் டியூட்டோரியல்ஸை எதிர்பார்ப்பீங்க. அதுக்கான டியூட்டோரியல் தான் இது. ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் எப்படி யூடியூப்பை கிரியேட் பண்ணுறது, அதுவும் ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூ மெயில் ஐடி கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் யூடியூப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும், ப்ராப்பராக அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் தெளிவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இருக்க நம்ம யூடியூப் ஆப்புக்குள்ளே போங்க. ஆப்குள்ள போன உடனே உங்களுக்கு யூ அப்படின்ற ஆப்ஷன் டவுன்ல ரைட் சைடில் காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட் அது மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். இதில் சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்படி கொடுத்த உடனே அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற டாப்புக்கு மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கிறது நல்லாவே தெரியும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுங்க. இப்படி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் வந்து நீங்க வெரிஃபிகேஷன் எதனா போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்கும். அதை வந்து ஓகே கொடுத்துக்க. இப்போ நம்ம புதுசா ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா மெயில் ஐடி ஆர் ஃபோன் அப்படி இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா பர்கெட் மெயில் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம வந்து புதுசா மெயில் ஐடி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்ற வாசி நம்ம கீழே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. இப்ப பிசினஸா இல்ல பர்சனல் யூசஸா கேக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பர்சனல் யூசஸாவே கொடுத்துப்போம். பிசினஸ் ஆர் ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1, 2க்கு மேல வந்து நீங்க மெயில் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி ப்ரூஃப் எல்லாம் காட்டும். அதனால நீங்க பர்சனலாவே வந்து ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணீங்க. இப்போ இங்க நமக்கு நேம்ஸ் கேக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஸ்வர் நேம் அப்படின்னு கேக்குது. இந்த நேம்ஸை வந்து நீங்க ஃபில் பண்ணலாம். என்ன பொறுத்தவரையும் நீங்க ஒரு சேனலுக்கு நேம் வைக்க போறீங்க அப்படின்னா அதே நேமை கூட இங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்போதைக்கு நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி மெயில் ஐடி வேணுமோ அந்த நேம்ல வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ நான் பாத்தீங்கன்னா சும்மா தேவ் அப்படின்னு வைக்கிறேன். கூடவே அந்த ஆப்ஷன் நேம்ல நீங்க வைக்கலாம், வைக்க கண்டிப்பலாம். நான் இப்ப தேவ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு நேம சூஸ் பண்றேன். சூஸ் பண்ண உடனே அடுத்த ப்ராசஸ்ல உங்களுக்கு உங்களுடைய பர்த்டே டேட் கேட்கும். நார்மலா உங்களுடைய பர்த்டே டேட்டை வந்து நீங்க என்டர் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே ஜெண்டர் இருக்கு. நீங்க வந்து ஃபீமேலா, மேலா இல்ல அதர் கேட்டகரியா அப்படின்னு இருக்கு. சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த நேமுக்கு ஏற்ற மாதிரி மெயில் ஐடிஸ் வந்து ஷோ பண்ணும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆனா இங்க எனக்கு காட்டல. ஏன்னா நான் வந்து வித்தியாசமான ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதாவது வித்தியாசமான ஒரு நேமை கொடுத்துருக்கேன். அதனால நீங்களே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருச்சு. அது நீங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களா அந்த நேம் சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. நான் சும்மா இப்போதைக்கு டெமோ தான். அதனால வந்து டெமோவே போட்டுருக்கேன். டெக் அப்படின்னு போடுறேன். ஆனா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சாரி யுவர் யூசர் நேம் மஸ்ட் பி பிட்வீன் 6 ஆர் 8 லெட்டர் லாங் அப்படின்னு இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா யூசர் நேம் வந்து ரொம்ப லாங்கா இருக்கணும் அப்படின்னு கேக்குது. அதனால நான் என்ன பண்றேன்னா இப்போ ஓகே கொடுத்த உடனே ஓகே ஆயிடுச்சு. ஒரு சில டைம்ல நீங்க என்டர் பண்ணக்கூடிய மெயில் ஐடி வந்து உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மெயில் ஐடியை வந்து யாராவது வச்சிருப்பாங்க. அதனால வந்து இதுல வேற ஏதாவது மெயில் ஐடி போட்டுக்கங்க. இல்ல அப்படின்னா அதுல சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி இல்லைனா 1, 2 அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணி நீங்க மெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்களுக்கு பாஸ்வேர்ட் அப்படின்றத செட் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலா இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கங்க. அதே போல செகண்ட் லெட்டர் வந்து எல்லாமே ஸ்மாலா இருக்கிற மாதிரியும், கூடவே வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்க. கூடவே நீங்க பாஸ்வேர்டை மறக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்க கரெக்டா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். நான் சும்மா இப்போதைக்கு நார்மலா வந்து ஒரு பாஸ்வேர்டை டைப் பண்றேன். அடுத்தது பாஸ்வேர்ட் செட் பண்ண உடனே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க நான் தேவ் டெக் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே போல நான் இங்க மெயில் ஐடி வந்து டெக் சொதப்பல் அப்படின்றதையும் நான் இங்க வந்து போட்டிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துங்க. இப்போதைக்கு நாம வந்து டைரக்டா மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அதே போல மெயில் ஐடி கிரியேட் பண்றதா இருக்கட்டும், பிசிலும் சரி, நம்ம மொபைல்லையும் சரி ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் தான். ஆனா பிசில வந்து நம்ம சூஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி கிரியேட் ஆயிருச்சு. இப்ப நான் வந்து இப்ப கிரியேட் பண்ண மெயில் ஐடிக்குள்ள போய்க்கிறேன். இங்க பாருங்க டெக் சோப்பல் அப்படின்ற மெயில் ஐடி இருக்கு. அதுக்குள்ள நான் கிளிக் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை வந்து யூடியூப்ல லாகின் பண்ணிக்கிறேன்.
லாகின் பண்ண உடனே இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள வந்து நம்ம எதுவுமே சர்ச் பண்ணல. இப்பதான் கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால வந்து எந்த வீடியோஸுமே ஷோ ஆகாது. இப்ப திரும்பவும் இதுக்கு முன்ன ப்ராசஸ்ல மெயில் ஐடி கிரியேட் பண்றதுக்கு உள்ள போறதுக்கு முன்ன இங்க யூடியூப்ல கீழ டவுன்ல ரைட் சைடுல வந்து யூ அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த தேவ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வச்சிருக்கேன். இப்ப வந்து கிரியேட் எ சேனல் அப்படின்னு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா டேவ் டெக் அப்படின்னு இருக்கு. நான் வந்து இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நேம் வந்து கரெக்டா சூஸ் பண்ணிக்கங்க. நேம் கரெக்டா சூஸ் பண்ணீங்க. அதே போல ஹேண்டில்ஸும் கரெக்டா சூஸ் பண்ணீங்க. அதாவது நேமும் சேமா இருக்கணும். இங்க கீழே இருக்கக்கூடிய ஹேண்டிலும் சேமா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க டேவ் டெக்னு இருக்கு. நான் வந்து இதை வந்து டெக் சொதப்பல் அப்படின்னு மாத்த போறேன். எனக்கு புதுசா இப்போ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து நான் டெக் சொதப்பல் அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணி இதுவும் நிற்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டெக் சொதப்பல் அப்படின்ற ஹேண்டில் வந்து இருக்கு. ஒரு சில டைம்ல வந்து டெக் சொதப்பல் அப்படின்ற ஹேண்டில் இருக்காது. ஓகேங்களா? என்னுடைய நல்ல நேரமா என்னன்னு தெரியல. இப்போ நான் வச்ச நேம், அதாவது நான் வச்ச யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா? அந்த யூடியூப் சேனலுடைய நேம் மாதிரியே அதே சேம் ஹேண்டில் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி வந்து நீங்க ஹேண்டில கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு யூனிக்கா இருக்கும். ஆனா அதே போல நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்ப நான் இங்க டெக் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நேம வந்து மாத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து டெக் தமிழா வேற ஸ்லாஷ் அப்படின்னு இருக்கு. ஆனா நான் ஒரு டெக் தமிழா அப்படின்னு வச்சேன்னா வச்சுக்கோங்களேன், இங்க வந்து எனக்கு ஹேண்டில் கிடைக்காது. ஏன்னா இதுக்கு முன்னே வந்து இந்த ஹேண்டில வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும். அதனால நீங்க மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து இந்த நேம் தான் வேணும், எனக்கு டெக் தமிழா தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப இதுல வந்து நீங்க டெக் தமிழா 1 அப்படின்னு கொடுக்கலாம். குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகுதான் பாருங்க. அப்படி இல்லன்னா 1, 2 அப்படின்ற மாரி ஒரு நம்பர்ஸ வந்து குடுத்து பாருங்க. இல்லன்னா ஸ்லாஷ் போட்டு குடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 1 வந்தா வரல. 1 ஸ்லாஷ் போட்டு குடுக்குறேன். அதுவும் வரல. இப்ப 2 போடுறேன். 2 வந்தா வருது. இப்போ ஓகே சேவ் குடுங்க. ஓகேங்களா? இப்படிதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம் நான் எனக்கு டெக் சொதப்பல் தான் வேணும். நான் மோஸ்ட்லி என்ன சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக் சொதப்பல் அந்த மாரி அதாவது யூனிக்கா இருக்கணும். கூடவே வந்து ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு கேரக்டர்ஸும் வராத மாரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. நேம் செட் பண்ணிட்டேன். ஹேண்டில் செட் பண்ணிட்டேன். ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நேம சூஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த ஒரு லோகோவ கிரியேட் பண்ணிக்கங்க. இப்ப நார்மலா வந்து நான் வந்து ஒரு லோகோ எதுவுமே கிரியேட் பண்ணல. அதனால என்ன பண்ண போறேன்னா, சும்மா ஏதோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு லோகோவ எடுத்துக்கிறேன். நீங்க எப்போ வேணாலும் லோகோஸ மாத்திக்கலாம். ஆனா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து ஒரு ப்ரொஃபைல வந்து நீங்க செட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு சேனல் அப்படின்னா, அதுங்களுக்கு லோகோ முக்கியம். அதுக்கப்புறமா கீழ பார்த்தீங்கன்னா, கீழ கிரியேட் எ சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த கிரியேட் எ சேனல் அப்படின்ற ஆப்ஷன குடுத்துட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு சேனல் கிரியேட் ஆயிரும். இப்ப நமக்கு சேனல் கிரியேட் ஆயிருச்சு. கிரியேட் ஆன உடனே திரும்பவும் பார்த்தீங்கன்னா, டெக் சொதப்பல் அப்படின்னு சொல்லி நேமும் மாறிடுச்சு. நமக்கு ஹேண்டிலும் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா வியூ சேனல் அப்படின்ற ஆப்ஷன குடுத்தீங்க அப்படின்னா, இங்க எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். எடிட்டிங் ஆப்ஷனுக்குள்ள போன உடனே இங்க பார்த்தீங்கன்னா, நேம் டெக் சொதப்பல்னு இருக்கு. எ ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, டெக் சொதப்பல் அப்படின்ற ஹேண்டில் கரெக்ட்டா இருக்கு. அதேபோல யூஆர்எலும் டெக் சொதப்பல் அப்படின்னு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா, இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சேனல பத்தியான அபௌட்டஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க ஃபில் பண்ண முடியும். நீங்க எங்கேயும் வேணா ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா, இதுக்கப்புறம் நீங்க சேனல ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டு நான் வீடியோ போடப் போறேன் அப்படின்னா, தாராளமா வீடியோஸ அப்லோட் பண்ணுங்க. ஆனா, இதுக்கப்புறமா வந்து நெறைய செட்டிங்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதேபோல சேனல் வெரிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஃபியூச்சர்ஸ் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா, ஃபோன் நம்பர் குடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். அதேபோல இது எல்லாத்தையும் செட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை.